Hello students, welcome to 6th standard social class Geography Unit 1 Asia and Europe Part 3. In previous class we have learned drainage, climate and natural vegetation. Now we are going to learn about resource base and economic activities of Asia. Mineral resources. Asia has a variety of mineral deposits. It holds an important place in the production of iron, coal, manganese, bauxite, zinc, tungsten, petroleum, tin, etc. Oil and natural gas found in the West Asia countries. 1/3 of the world's oil is produced in Asia. Among the West Asian countries, Iran has a considerable wealth of mineral resources. The important minerals found in Asia are கனிம வளங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஆசியாவில் பல்வகையான கனிம வளங்கள் இருக்கு. இரும்பு, நிலக்கரி, மேங்கனீசு, பாக்சைடு, துத்தநாகம், டங்ஸ்டன், பெட்ரோலியம், தகரம் ஆகியவற்றின் உற்பத்தியில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவான மேற்காசிய நாடுகளில் காணப்படுது. உலகில் இருக்கக்கூடிய 1/3 பங்கு எண்ணெய் ஆசியாவிலிருந்து கிடைக்கிறது. மேற்காசிய நாடுகள்லேருந்து ஈரானில் குறிப்பிடத்தக்க அளவில் தான் கனிம வளங்கள் இருக்குது. ஆசியாவில் காணப்படக்கூடிய முக்கியமான கனிம வளங்கள் என்னென்னு பார்த்தோன்னா iron ore. Asia has the largest deposits of iron ore in the world. China and India are the important iron ore deposit countries of Asia. Turkey, Philippines, Malaysia, Thailand, Myanmar, etc. are a few other countries that have iron ore deposits. தமிழில் இரும்புத்தாது அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே மிக அதிகமாக இரும்புத்தாது வளத்தை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியா தான். எந்த 2 நாடுகளில் அதிக அளவில் இரும்புத்தாது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் இந்தியாவில் தான் அதிக அளவில் இரும்புத்தாதுகள் இருக்கும். மற்ற நாடுகளில் இரும்புத்தாதுகள் வளம் நார்மலாக தான் இருக்கும். எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா துருக்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் போன்ற நாடுகளில் இரும்புத்தாது வளம் கொண்டு இருக்கும். Coal is a fossil fuel. Asia has the largest deposits of coal in the world. China and India are the largest producers of coal in Asia. கோல் அப்படின்னா தமிழில் நிலக்கரி அப்படின்னு சொல்லுவோம். நிலக்கரி ஒரு படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே ஆசியாவில் தான் அதிக அளவில் நிலக்கரி இருப்பு இருக்குது. ஆசியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் இந்தியாவில் தான் அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்குது. Petroleum is a mineral oil. The largest petroleum reserves are found in Southwest Asia. The important petroleum producing countries are Saudi Arabia, Kuwait, Iran, Bahrain, Qatar and UAE. South China, Malaysia, Brunei, Indonesia, India, Russia are the other important petroleum producing countries in Asia. பெட்ரோலியம் ஒரு கனிம எண்ணெய் வளம் அப்படின்னு சொல்லுவோம். தென்மேற்கு ஏசியாவில் தான் அதிக அளவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய ஐரோப்பிய குடியரசு போன்ற நாடுகள் தான் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது மேற்கு ஆசியாவில். தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சைனா, மலேசியா, ப்ரூனோ, இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளையும் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. Bauxite is found in India and Indonesia. India is the largest producer of mica in the world. Tin is found in Myanmar, Thailand, Malaysia and Indonesia. Bauxite இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளில் காணப்படும். இந்தியா உலகிலேயே அதிக அளவில் மைக்காவை உற்பத்தி செய்யுது. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளில் தகரம் அதிக அளவில் காணப்படுது. Agriculture. Only about 18% of the total area is cultivable in Asia. Agriculture is the chief occupation of the people here. The river valleys in the south, southeast and east Asia have rich alluvial soil. Agriculture is intensively practiced in the riverine plains of Asia. However, some areas are not suitable for agriculture practice. India has the largest area of arable lands in Asia. Most of the West Asian countries cultivate their crops where the groundwater level is nearer to the surface. Iraq practice agriculture activities based on the availability of rainfall and supply of water from Euphrates and Tigris rivers.
அக்ரிகல்ச்சர் அப்படின்றது தமிழ்ல வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஏசியாவில் மொத்த பரப்பளவில் 18% மட்டும்தான் வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக பயன்படுத்துறாங்க. ஏசிய நாட்டு மக்கள் முதன்மை தொழிலை எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா வேளாண்மையை தான். அதுக்கு தெற்கு தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவில் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்குகளை செழுமையான வண்டல் மண் நிலங்களா இருக்கிறதுனால அந்த ஆற்று சமவெளியில தான் அவங்க வேளாண்மை செய்கிறாங்க. இருப்பினும் ஆசியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வேளாண்மை செய்யத்தக்க உகந்தது அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலே மிக அதிகமான பயிர் செய்யக்கூடிய ஏற்ற நிலப்பரப்பு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்குது. பல மேற்காசிய நாடுகளில் நிலத்தடி நீர் நிலப்பரப்பிற்கு அருகில் கிடைக்கக்கூடிய இடங்களில் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா பயிர்களை பயிரிட செய்கிறாங்க. ஈராக் நாட்டில் வேளாண் நடவடிக்கைகள் மழைப்பொழிவு மற்றும் யூப்ரட்டிஸ் டைக்ரஸ் ஆறுகள்லேருந்து பெறப்படக்கூடிய நீர்லேருந்து பொறுத்து தான் இந்த வேளாண்மையை செய்கிறாங்க. Rice and wheat are the staple food crops in Asia. China and India are the leading producers of rice in the world. Other important rice producing countries are Myanmar, Japan, Bangladesh and Thailand. Monsoon Asia is suitable for rice cultivation because of the abundant rainfall, fertile plains and availability of labor. Thailand is called the rice bowl of Southeast Asia. ஆசியாவின் முக்கிய உணவு பயிர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் மற்றும் கோதுமை. உலகிலே மிக அதிக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் இந்தியா தான். மியான்மர், ஜப்பான், வங்காளதேசம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் நெல் விளைவிக்கும் பிற முக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மழைப்பொழிவு, செழுமை வாய்ந்த சமவெளி மற்றும் மனித வளம் ஆகியவற்றை பெற்றிருப்பதால் பருவமழை பெய்யும் ஆசிய பகுதியில் நெல் விளைய ஏற்ற பகுதியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் அப்படின்னு ஒரு பெயரால அழைக்கப்படுது. Do you know Benai Rice Terrace? The Benai Rice Terraces were built 2000 years ago by the Ifugos people in the Philippines. It is located approximately about 1524 m above sea level. அதாவது பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இஃபுகாஸ் அப்படின்ற பிலிப்பைன்ஸ் மக்களால 20,000 ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டதாக இருக்கு. இது கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்துல அமைந்துள்ளது. It is grown in the temperate regions of Asia. Russia, India, China and Pakistan are the leading producers of wheat in Asia. Millets like bajra, jowar, ragi and sorghum are grown in the drier parts of Asia. These are widely cultivated in India, Pakistan and a few Gulf countries. Apart from these, pulses, spices and oil seeds are also cultivated in various parts of Asia. மிதவெப்ப மண்டல பகுதிகளை கோதுமையை விளைவிக்கிறாங்க. ரஷ்யா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அதிக அளவு கோதுமையை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உற்பத்தி செய்யறாங்க. ஆசியாவில் வறண்ட பகுதிகளில் திணை பயிர்களான கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம் ஆகியவை விளைவிக்கிறாங்க. இவை இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சில வளைகுடா நாடுகளில் பயிரிடப்படுது. இப்பயிர்கள் மட்டுமின்றி ஆசியாவில் பல்வேறு பகுதிகளில் பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாமே என்ன பண்றாங்கன்னாக்கா பயிரிட்டு விளைவிக்கிறாங்க. Jute and cotton are the important natural fibers cultivated in Asia. 1/3 of the world's cotton is produced by Asia. The major cotton producing countries are India, China, Russia and Kazakhstan. India, Pakistan, China and Bangladesh are the leading producers of jute. சணல் மற்றும் பருத்தி ஆகிய முக்கிய இலை பயிர்களை ஆசியாவில் தான் விளைவிக்கிறாங்க. உலகில் 1/3 பருத்தி ஆசியாவில் தான் விளைவிக்கப்படுது. ஆசியாவில் அதிக பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா சீனா, இந்தியா, ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான். இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகள்ல அதிக அளவுல என்ன உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சணலை தான் உற்பத்தி செய்யறாங்க. The tropical wet and dry climate is suitable for sugarcane cultivation in Asia. India, Indonesia and Philippines are the major producers of sugarcane. Coffee, tea, rubber, palm trees and cocoa are the important plantation crops. India, Sri Lanka, Thailand, Vietnam, Malaysia and Indonesia are important and producers of plantation crops. Malaysia and Thailand are the leading producers of natural rubber. மண்டலங்களில் காணப்படக்கூடிய வறண்ட மற்றும் ஈரப்பதம் வாய்ந்த காலநிலையில ஆசியாவில் கரும்பு உற்பத்திக்கு ஏற்றதாக இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள்ல அதிக அளவுல கரும்பு உற்பத்தி செய்யறாங்க. காபி, தேயிலை, ரப்பர், பனை மற்றும் கொக்கோ ஆகியவை இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகள்ல அதிக அளவுல வளர்க்கப்பட்டு தோட்ட பயிர்களாக திகழ்கிறது. மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்ல இயற்கை
இயற்கை ரப்பர் உற்பத்தியில முதன்மையாக விளங்குது. Dates are produced in West Asia. Among the countries, Iran is the largest producer of dates in the world. இந்திய நாடுகளில் வந்து பேரிச்சம்பழங்களை வந்து அதிக அளவில் விளைவிக்க செய்கிறாங்க. அதில் வந்து எங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் தான் இப்பழங்களை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. Fishing is an important economic activity in Asia. It is prevalent in open seas as well as inland water bodies. China and Japan are the leading fishing nations. In Cambodia, Tonle Sap Lake is one of the world's richest sources of freshwater fishing. Bay of Bengal is the major fishing ground for India, Sri Lanka, Myanmar and Bangladesh. Fishing is the mainstay of the national economy in Maldives. Pearl fishing is popular in the eastern coast of Arabia. தமிழில் மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். மீன்பிடி தொழிலை வந்து ஆசியா வந்து மிக முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. அது மட்டும் இல்லை, கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகள்லையும் இந்த தொழில் வந்து நடைபெறுது. சீனா மற்றும் ஜப்பானில் மீன்பிடி தொழிலில் முன்னணி நாடுகளாக திகழ்கிறது. கம்போடியாவில் உள்ள டோன்லோஸ் ஆஃப் ஏரியில் உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரியாக விளங்குது. இந்தியா, இலங்கை, மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் வங்காள விரிகுடாக்களில் வந்து சிறந்த மீன்பிடி தொழில்களை நிறுவுது. அது மட்டும் இல்ல, மீன் பிடித்தல் மாலத்தீவுகளில் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. முத்துக்குளித்தல் கிழக்கு அரேபிய கடற்கரையில பிரசித்தி பெற்றதாக விளங்குது. இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் இன் சைனா, மஞ்சூரியன், ஷங்காய், வுஹான், பீக்கிங், ஷென்யாங், குவாங்டன், ஹாங்காங் regions are the major industrial regions. In Japan, the major regions are Tokyo, Yokohama and Osaka, Kyoto regions. In India, Mumbai, Ahmedabad, Coimbatore, Bangalore and Chota Nagpur are the important industrial regions. அதாவது மஞ்சூரியன், ஷாங்காய், யுகான், பீக்கிங், ஷென்யாங், குவாண்டன், ஹாங்காங் ஆகிய பகுதிகள் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் பிரதேசங்களாக இருக்குது. டோக்கியோ, யோகாமா மற்றும் ஒசாகா, கியோட்டோ பகுதிகள் ஜப்பானில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் பிரதேசங்களாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை, அகமதாபாத், கோயம்புத்தூர், பெங்களூரு, சோட்டா நாக்பூர் ஆகியவை முக்கிய தொழில் பிரதேசங்களாக திகழ்கிறது. Transport is the backbone of the economic development of a region. Many Asian countries are developing their transport network for their economic progress. Roadway is the most common mode of transport in Asia. எந்த ஒரு நாட்டிற்கும் சரி, பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சரி முதுகெலும்பாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து. அதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஆசியாவில் பல நாடுகளும் வந்து தங்களது போக்குவரத்து வலை அமைப்பை வந்து என்ன பண்ணுதுனாக்கா மேம்படுத்தி கொள்ளுது. ஆசியாவில் காணப்படக்கூடிய மிக பொதுவான போக்குவரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலை போக்குவரத்து தான். Roadways. The Asian highway connects Tokyo in the east to Turkey in the west, Russia in the north to Indonesia in the south, and the total length of road is 141,000 km. It passes through 32 countries. The Asian highway is the longest highway among the Asian highway network. It connects Tokyo to Turkey. The Asian highway 43 runs from Agra in India to மட்டாரா இன் ஸ்ரீலங்கா. இல்லை சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆசிய நெடுஞ்சாலை வந்து கிழக்கில் வந்து டோக்கியோவையும், மேற்கில் வந்து துருக்கியையும், வடக்கில் ரஷ்யாவையும், தெற்கில் இந்தோனேஷியாவையும் என்ன பண்ணுதுனாக்கா இணைக்குது. இந்த நெடுஞ்சாலை வந்து 32 நாடுகளின் வழியே கடந்து செல்லுகிறது. ஆசிய நெடுஞ்சாலை வலையமைப்பிலே மிக நீளமான நெடுஞ்சாலை. ஆசிய நெடுஞ்சாலை வந்து டோக்கியோவையும் துருக்கியுடன் இணைக்குது. ஆசிய நெடுஞ்சாலை இந்தியாவில் உள்ள ஆக்ராவிலிருந்து இலங்கையில் உள்ள மதுரா வரைக்கும் செல்லுது. Railways. The Trans-Siberian Railways is the longest rail route in the world. It is a transcontinental railway line which connects Leningrad and Vladivostok. The Trans-Asian Railway links Singapore and Istanbul in Turkey. The Shinkansen bullet train is the world famous super express train that runs between Osaka and Tokyo in Japan at a speed of 352 km per hour. The Indian Railway network is the second largest railway network in Asia. அதாவது தமிழில் இருப்பு பாதை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் வந்து டிரான்ஸ் சைபீரியன்ஸ் இருப்பு பாதை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டம் விட்டு கண்டம் கடக்கக்கூடிய இருப்பு பாதை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லெனின் கிரேட் மற்றும் விளாடிவாஸ்டாக் ஆகியவற்றை வந்து என்ன பண்ணுதுனாக்கா இணைக்குது. டிரான்ஸ் ஏஷியா இருப்பு பாதை வந்து சிங்கப்பூரையும் துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லையும் என்ன பண்ணுனாக்கா இணைக்குது. அது மட்டும் இல்லை,
சின்கான்வென் அப்படின்ற உலக புகழ் வாய்ந்த அதிவிரைவு புல்லட் ரயில் வந்து ஜப்பானில் உள்ள ஒசாகா மற்றும் டோக்கியோ இடையே வந்து என்ன பண்ணுதுனாக்கா பயணிக்குது. ஆசியாவில் 2வது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலையமைப்பு இந்தியாவில் தான் காணப்படுது. வாட்டர்வேஸ். The Cape of Good Hope route connects Europe to South Asia. The Trans-Pacific route connects the ports of Eastern Asia to the ports of Western American countries. The Suez Canal route passes through the heart of the world trade route and connects Europe with South and Southeast Asia. Tokyo, Shanghai, Singapore, Hong Kong, Chennai, Mumbai, Karachi and Dubai are the important seaports in Asia. நன்னம்பிக்கை முனை வழி ஐரோப்பாவை வந்து தெற்கு ஏசியாவோட இணைக்குது. டிரான்ஸ் பசிபிக் வழி வந்து கிழக்காசிய துறைமுகங்களை வந்து மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங்களுடன் என்ன பண்ணுதுனாக்கா இணைக்குது. சுயஸ் கால்வாய் வழி வந்து உலக வர்த்தக வழியின் நடுவே பயணித்து ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் என்ன பண்ணுதுனாக்கா இணைக்குது. டோக்கியோ, ஷங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி மற்றும் துபாய் ஆகியன ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்களாக இருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், in this video we have learned mineral resources, agriculture, fishing, industrial regions, transport, roadways, railways, waterways. Next video we will see cultural mosaic of Asia. Thank you students.